195 கண்ட்ரிஸ் போகலாம் அப்படின்றது என்னோடய ஆம்பிஷன்றது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் போகலாம், ஃபஸ்ட்டு பட்ஜெட்டாகவும் சரி ஈஸியாக விசா கிடைக்கணும் அப்படின்றதுனால ஸோ நம்ம எந்த கண்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது வியட்நாம் போகலாம் அப்படின்றது என்னோடய ஐடியா. ஏன்னா இந்தியன் ரூபியோட வியட்நாமோட டாங் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு பட்ஜெட்டாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் போயிட்டு வரலான்றது தான் பார்த்தோம். இங்கே இந்தியாவிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து டேரெக்டாக ஃப்ளைட்ஸ் இல்லை. ஸோ எப்படின்னா டிரான்சிட்டில் போகிற மாதிரி இருந்துச்சு. அது பட்ஜெட்டாக எக்ஸீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா இங்கே சீப்பஸ்ட்டு வே ஆஃப் டிரான்சிட் மூலமாக போகிறது எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மலேசியா போய் போகிறது வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்தியாவிலேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாவில் ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வியட்நாம் போகலாம். திரும்ப டேரெக்டாக மலேசியா வந்து மலேசியாவிலேருந்து வியட்நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ இந்த பிளான், இந்த டிரான்சிட் பிளான் மூலமாக அரௌண்ட் நான் வந்து ஒரு 20,000 கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். இந்தியாவிலேருந்து வியட்நாம் போகிறதுக்கும் இந்தியாவிலேருந்து மலேசியா போய் மலேசியாவிலேருந்து வியட்நாம் போகிறதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் என்ன, மலேசியாவுக்கு விசா தேவையா இல்லையா, தென் வியட்நாம் விசா தேவையா இல்லையா, இல்லை எப்படி அப்ளை பண்ணணும் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.